ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நான் இன்றைக்கி எந்த ட்ரேடும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். நல்லா ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. பட் சில விஷயங்கள் நம்ம லெவல்ஸில் வந்து நல்ல இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவு அது கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம நிஃப்டி முதல்ல பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. நல்லா பாருங்கள், நம்ம ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணிவிட்டு புட் சைடு தான் கட் பண்ணாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி புட் சைடு தான் கட் பண்ணாங்க. நான் எந்த என்ட்ரியுமே போல வாட்ச் தான் பண்ணேன். மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்கன்றத வாட்ச் தான் பண்ணேன். ஸோ அங்கேருந்து போனாங்க, திரும்பவும் இங்கே கட் பண்ணாங்க. அகைன் ஒரு டோஜி போட்டு நல்லா பாருங்கள், இந்த டோஜி போட்டு கட் பண்ணவங்க நல்ல ஒரு ஃபாலு பேக் டு அவர் ஜோன். இந்த ஜோனுக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்தாங்க. அகைன் பாருங்கள், இங்கே ஒரு டோஜி மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்ட் ஃபாலு. அன்எக்ஸ்பெக்டில் ஒரு நியூஸோட இம்பேக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டேக்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் டேக்ஸஸ் 10 to 20% மாற்றினாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் கெயின் வந்து 10 to 12.5க்கு மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்த இம்பேக்ட் இது. ஒரு ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. வந்தாலுமே நான் நேற்று வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டு வந்தாலுமே சப்போர்ட் எடுப்பாங்க. எடுத்து என்ன பண்ணாங்களோ அதே தான் கொண்டு போய் நிற்பாங்க. ஏன்னா நியூஸ் நமக்கு தான் நியூஸ். மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு அது ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? அவங்க இன்ஃபர்மேஷனாக அப்போ லீக் ஆகிருக்குமா அப்படி யோசிக்கக்கூடாது. அவங்க ஸ்ட்ராடலில் தள்ளி போயிடுவாங்க. மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து நெருங்கி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் 24,600 ரைட் பண்ணுவாங்க, 24 ரைட் பண்ணுவாங்க, ஆர் 24,700, 24 அப்படி அவங்க ஸ்ட்ராடல் வந்து லென்த்தாக போயிடுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு மார்க்கெட் அவங்க ஜோனுக்குள்ளேயே இருக்கும். சரி, இப்போது 24,700 ஆர் 24,800லேருந்து 24 ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் இங்கே ஜோனுக்குள்ளேயே இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இடையில மாற்றுறது யாருன்னா நம்ம பையர்ஸ் மட்டும்தான். பையர்ஸும் இப்போ இங்கே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. இங்கே எடுத்தவங்களுக்குலாம் இங்கே விழுந்திருக்கும், இங்கே புக் பண்ணவங்களுக்குலாம் இங்கே வந்து விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்லிப்பேஜஸ் கண்டிப்பாக நீங்கள் நிறைய இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு நான் வந்து ட்ரேட் பண்ணலை, பட் நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் என்கிட்ட சொன்னது 80 பாயிண்ட் எனக்கு ஸ்லிப்பேஜஸ் விழுந்தாங்க. என் என்ட்ரிலேருந்தே எனக்கு 80 பாயிண்ட் தள்ளி போய் மார்க்கெட்டில் விழுந்துச்சு. அதே மாதிரி நான் எக்ஸிட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் இன்னும் அதிக பாசிட்டிவாக தான் மார்க்கெட் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இட் ஹேப்பன்ஸ். எஸ், இந்த மாதிரி ஃப்ளோ இருக்கும்போது ஸ்லிப்பேஜஸ்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் எங்கே ஆரம்பித்தாங்களோ எங்கே முடித்தாங்களோ லிட்ரலி சேம் டு சேம் லெவலில் தான் முடிச்சிருக்காங்க. நேத்தியோடைய ஒரு சப்போர்ட் ஜோனில் கொண்டு வந்தால் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. இதில் நமக்கு எங்கெங்கே சான்சஸ் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு புட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அண்ட் இங்கே கிடச்சிது. அண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மார்க்கெட்டு நமக்கு ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணி டோஜி போட்டாங்க. நம்ம ஜோனில் போடலை, நம்ம இது என்ட்ரி கிடையாது. பட் இந்த இடத்துலையும் மார்க்கெட் ஃபால் தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்க எங்கேயுமே கால் சைடுக்கான சினாரியோஸில் இல்லைன்றதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க காலையில். ஸோ இந்த ட்ராப்பை கேட்ச் பண்ண எல்லாருமே சைலண்ட்டாக வெளில போயிருந்தோம்னா இந்த 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 ரேலி வந்து நமக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இந்த இடத்துல டோஜி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு கால் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ்எல் 20 பாயிண்ட்ஸ் ஆஃப் எஸ்எல் நிஃப்டியில் கிடச்சிருக்கும். நான் இங்கேயுமே எதிர்பார்ப்பேன். ஏன் அப்படின்னா எந்த ஸ்டாக்குமே பெருசாக ஃபாலோ ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியோட மிட் கேப்பை போய் பாருங்கள். இன்றைக்கி மிட் கேப்பில் பெரிய லூசர்ஸ் யாருமே இல்லை, இண்டெக்ஸ் மட்டும்தான் லூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்ததுமே பேக் டு சேம் லெவல். எல்லா இண்டெக்ஸுமே பாருங்களேன் எக்ஸப்ட் ஃபினான்ஸ். ஏன் ஃபினான்ஸ் வரலன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இஷ்யூஸ் வரும்போது ஃபினான்சிங் செக்டாரில் அடி வாங்க தான் செய்யும். ஓகேங்களா? அதனால் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி மட்டும் தான் ரெக்கவர் ஆகலை. பட் நிஃப்டி அண்ட் மிட் கேப்ல செம ரெக்கவரி கைஸ். ஜஸ்ட் பாருங்கள், 30 பாயிண்ட்ஸு நெகட்டிவே 30 பாயிண்ட்ஸ் தான்.
ஓப்பன் டு லோ பார்த்தீங்கன்னா லிட்ரலி 2%, 500 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் டு அவங்க திரும்ப அந்த ரெக்கவரி பாருங்கள், 470 பாயிண்ட்ஸ் மோர் தென் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டாக்குமே இம்பாக்ட் ஆச்சு. HDFC இம்பாக்ட் ஆகிடுச்சு, அது மட்டும் தான் ரெக்கவரி ஆகலை. இதே இன்ஃபோசிஸ் போய் பாருங்கள், ரெக்கவரி ஃபால் பண்ணாங்களா, ஃபால்லேருந்து ரெக்கவரி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் பார்க்குறீங்களா, ஃபாலு எக்ஸாக்டாக நான் இது வேறு ஒரு விஷயத்துக்கு டாடா மோட்டர்ஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக எனக்கு என்ட்ரி இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த ஸ்டாக் நான் வாங்குறதுக்கு என்ட்ரி பண்ணியிருந்தேன். நான் என்ட்ரி போடல, பட் நான் இது கவனிக்கலை. இங்கே பாருங்கள், இந்த லோ ரெக்கவரிட்டு எக்ஸப்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸை தவிர ஓகேங்களா, எல்லா ஸ்டாக்ஸுமே ஆல்மோஸ்ட் ரெக்கவர்டு. டிசிஎஸ் லோலேருந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க நல்லா பாசிட்டிவாக போயிருக்காங்க. அண்ட் சன்ஃபார்மா ரெக்கவர்ட், HR மோட்டார் ரெக்கவர்ட். ஸோ ஒன்லி பேங்கிங் செக்டார்ஸில் சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அடி வாங்கியிருக்கு. கொட்டாக்கெலாம் பாசிட்டிவில் தான் இருக்காங்க. வந்தாங்க, லாஸ் கொடுத்தாங்க, அந்த இடத்துல ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ மேஜர் பேங்க்ஸ் மட்டும்தான், லைக் வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது மட்டும்தான் இதுவாகிருக்கு. அண்ட் ரிலையன்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ ரிலையன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் இதுதான் கைஸ், இப்படி தான் வந்து இன்றைக்கி நிஃப்டியோட இண்டெக்ஸோட மூமெண்ட்டு மட்டும்தான் இன்றைக்கி இருந்திருக்குது. இது அப்கமிங் டேஸில் நமக்கு இன்னும் கிளியராக தெரிய வரும், என்ன மார்க்கெட் இது எப்படி இம்பேக்ட் பண்ண போகிறாங்க, என்ன ஏது. அதே மாதிரி நம்மளோட STTயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே அது பெருசாக நமக்கு பையர் எண்ட் ஆஃப் தி டே நம்ம பையர்ஸ் பை பண்ணாமல் நம்ம இருக்க போகிறது கிடையாது. ஸோ அது நம்ம பெரிய இம்பேக்டாக இருக்காது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹைலைட்டட் ஜோன், ப்ளூ ஹைலைட்டட் ஜோன் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாக்டாக பிரீச், அந்த இடத்துல நமக்கு ஒரு செல்லிங், நமக்கு என்ட்ரி கேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ட்ரி இது ஷார்ட் பொசிஷனு இதான் என்ட்ரி ஆஸ் இட் இஸ், அதோட லோ ஸ்டாப் லாஸ், டார்கெட் ஆஸ் ஐ சைட், புட்டு எங்கே வேணால் எதிர்பார்க்கலாம். இங்கே நீங்கள் நான் திரும்பவும் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நீங்கள் மட்டும் எப்படி 800 பண்ணுறீங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், பழைய விஷயந்தான் திரும்ப சொல்கிறேன். புட்டு என்ட்ரி எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு என் காஸ்ட் வந்து அடித்தாலும் ஐ ஓன்ட் மைண்ட் இட். ஏன்னா நான் புட்டை ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆள். இது என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் டெய்லியுமே சொல்கிற விஷயம் இதுதான். நான் இதை எடுத்திருப்பேன் கண்டிப்பாக. இதில் எங்கேயுமே நான் ட்ரையல் மூவ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், ட்ரையலை மூவ் பண்ணுவேன். ஜஸ்ட் இந்த லெவலில் தான் நான் ட்ரையலை மூவ் பண்ணுவேன். இங்கே வரும்போது மட்டும்தான் நான் என் டார்கெட் அங்கே ஸ்ட்ரைக்கில் எங்கே வரும் இந்த இடத்துல கெஸ் பண்ணி நான் வச்சுருவேன், நான் இதை அடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் புட்டில் எனக்கு கிடைக்கிற விஷயம். இது எல்லா நாளும் இந்த மாதிரி ரேஷியோஸ் கிடைக்காது. இது 1:100, 200, 300 எனக்கு தெரியல, இது என்ன ரேஷியோவில் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் ஸோ ஐடியா இல்லை, 1.7 சம்திங், இது என்ன காட்டுதுன்னு தெரியல. ஸோ 300 பாயிண்ட்ஸ்னால் 1:20ன்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஸோ 360 ஆஃப் நெகட்டிவ்னா 360, 720, 22%, 1:22 ரேஷியோவில் எனக்கு இது கிடச்சிருக்கு. இது எல்லா நாளெலாம் கண்டிப்பாக கிடைக்காது, ஈவென்ட் டேஸில் கிடைக்கும். பட் இது எல்லா நாளும் எதிர்பார்க்காதீங்க. பட் நான் புட்டுன்றதுனால நான் இதை கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் இது எல்லாருக்கும் இது சொல்ல மாட்டேன். நான் பர்டிகுலராக நான் புட் ட்ரேடர் தான், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். சேம் அதே மாதிரி பிரீச்சு, இந்த இடம் ரிவர்சல் இருந்து எல்லா இண்டெக்ஸும் ரிவர்ஸ் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் டோஜி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரினா இங்கே வரைக்கும் கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். எடுத்துகிட்டு நான் இங்கே கூட வெளில வந்துடுவேன். சரி, இதுதான் சொல்கிறது. இந்த மாதிரி லோ லெவலில் நீங்கள் ரிஸ்க் வச்சு கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் நம்ம வெயிட் பண்ணணும். எங்கே வெயிட் பண்ணணும்னா நம்ம என்ட்ரிக்கு நமக்கு மார்க்கெட் என்ட்ரி தர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை நம்ம மிஸ் பண்ணுறோம், அதை நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுறோன்னா மாட்டிக்கு தான் போகிறோம். ஓகே, ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எஸ் சேம் ஆஸ் இட் இஸ். நம்ம ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணாங்க, அந்த இடத்துல ஒரு கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்தாங்க. அங்கேருந்து இந்த ஃபால் ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் இது நமக்கு தெரியாது, சப்போர்ட் ஜோன் நமக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு அடுத்த சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இன்கேஸ் நான்
ட்ரேட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா இதோட 0.5 நான் வச்சுட்டு வெளில வந்திருப்பேன். அப்போ கூட எனக்கு அது பக்கத்தில் வந்திருக்காது. ஸோ நான் இங்கேயே வெளில வந்திருப்பேன். ஃபினிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் எடுத்து நான் இந்த கேண்டிலே வெளில வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் வேறு எங்கேயும் இல்லை. மோர் தென் இன்றைக்கி அவங்க எக்ஸ்பைரி அவ்வளோ பெருசாக நான் எதிர்பார்க்க மாட்டேன். மிட் கேப் நான் ட்ரேடே பண்ணாலும் மிட் கேப்பில் ட்ரேட் பண்ண மாட்டேன். அண்ட் அவங்களும் அதுதான் எக்ஸாக்டாக இந்த ப்ளூ லைன் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த ப்ளூ லைன் என்னன்றது தெரியும். ஸோ அங்கே போய் இன்றைக்கி அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. 5ஆந்தேதியிலேருந்து இந்த லைனை நம்ம ட்ராக் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு டவுட்டுனா என்னோடய டெய்லி வீடியோஸ் போய் ஒரு கேப் மிட் கேப்பை மட்டும் ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். இந்த லெவலை மார்க்கெட்டு இத்தினி நாளாக ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. ரெஸ்பெக்ட்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பெரிய லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், அங்கேருந்து வந்த ஃபால் 400 பாயிண்ட்டு, இங்கேருந்து வந்த ரைஸ் 400 பாயிண்ட்டு, அகைன் அங்கேருந்து வந்த ஃபாலு. இது வந்து எல்லோரும் ஈவெண்ட்டு என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? இந்த இடம் தானே மார்க்கெட் தூக்குனாங்க. நான் நேற்று சொல்லும் போது கூட என்ன சொன்னேன், புட் ரைட்டர்ஸு இங்கேருந்து கொண்டு போய் கால் ரைட்டர்ஸில் கொடுத்துருவாங்க, கால் ரைட்டர்ஸு கொண்டு வந்து புட் ரைட்டர்ஸ்ட்டை கொடுத்துருவாங்க, புட் ரைட்டர்ஸு திரும்ப கொண்டு போய் கால் ரைட்டர்ஸ்ட்டை கொடுப்பாங்க. டவுட்டுனா நேத்தியோட வீடியோவில் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை இன்றைக்கே பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து இங்கேருந்து இங்கே போகிறதும் இங்கே வர்றதுன்றது மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் அதுதான். ஆனால் ப்ராபபிலிட்டின்றது இன்றைக்கா நாளைக்கான்றது தான் ப்ராபபிலிட்டி. இன்றைக்கி வரலாம், இன்றைக்கி ஈவெண்ட்டே இல்லைனாலும் ஸ்லோவாக கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு 2 நாள் கழித்து அது இங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அதுதான் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. எக்ஸாக்டாக இங்கே என்ன பண்ணாங்களோ இங்கே என்ன பண்ணாங்களோ அதே தான் ரிப்பீட்டடாக இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக அங்கே போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்ததுமே நேத்தியோட சப்போர்ட்டு தான், எக்ஸாக்டாக இங்கே வந்ததுமே தூக்கிட்டாங்க. தூக்குனவங்க சேம் அதே 330 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் மார்க்கெட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அண்ட் நான் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்கிறேன், எனக்குமே அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. லெட்ஸ் கோ ஃபார் நாளைக்கு என்னன்றதை நம்ம இன்றைக்கி போய் பார்த்துடலாம். வாங்க நாளைக்கு லெவல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே கைஸ், இது வந்து நாளைக்கு 24th ஜூலைக்கான லெவல்ஸ் இதுதான். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,568 அண்ட் 24,476. இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கும். அண்ட் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அப்படி நீங்கள் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 51,778 அண்ட் 52,507. இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மிட் ஜோன் வந்து இன்றைக்கி மாறி இருக்குது. மிட் ஜோன் 52,133லேருந்து 149, 52,149 வரைக்கும் மிட் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிட் ஜோன்ஸில் நமக்கு எதாவது டோஜி போட்டாங்கன்னா வி கேன் ட்ரை தட் சைடு. என்ன சைடு பிரேக் பண்ணுறாங்களோ டோஜியோட லோ ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் கீழே தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸை ப்ரீ டிஃபைன்டாக போய் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமில் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டும் தானாகவே விழுந்துடும். ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் பண்ணிட்டுருவேன். நீங்கள் நார்மலாக பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ஜோன்ஸ் வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க வேணும்னா. அண்ட் ஃபின் நிஃப்டி, லெட்ஸ் கோ ஃபார் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ தே ஆர் பிளானிங் ஃபார் அ வைடர் லெவலில். ஸோ வீக்லி டிகே அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி வருது. ஸோ மந்த்லி டிகேஸ்க்கு தே ஆர் பிளானிங். ஸோ வாட் இஸ் த லெவல்னா 23,711 அண்ட் 23,337 ஹியூஜ் ஜோன் போட்டிருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டியோட ரிவர்சல் ஜோன்ஸ் இங்கே தான் இருக்கும். அண்ட் நியர்லி நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சப்போர்ட்ஸும் நியர்லி கொஞ்சம் இருக்குது. ஸோ நாளைக்கு இவ்வளோ பெரிய சூழ்நிலை இல்லை. இந்த லெவலில் நாளைக்கு மார்க்கெட்டை முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மேக் ஏ ஸ்னாப் ஆன் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மிட் கேப். ஆக்சுவலி ஏன் ஸ்னாப் டைம் தரேன்னா நிறைய பேர் என்கிட்ட
நான் ஸ்னாப்பாக எடுத்துக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் ஸ்னாப்புக்கு நான் டைம் தரேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஜோன் வந்து நான் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை எதிர்பார்க்குறேன். அதை ப்ரீச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளை நான் எதிர்பார்க்குறேன் மிட் கேப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்கமிங்கில் மிட் கேப்பில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியூஸஸ் வர வேண்டியது, நியூஸஸில் ரிசல்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஐ திங்க் ஸோ சம்திங் பாசிட்டிவ்ன்றதுனால தான் இவங்க என்ன ஃப்ளோ ஆனாலும் மிட் கேப் வந்து ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போகிறாங்க. எனிவே வி கேன் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஒன்றும் anything can possible in market. Okay, 12,485 and 12,374 is a reversal zone for Nifty mid cap and snap எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது, ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ். வேணால் இந்த ஹையை வேணால் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். யூ கேன் மேக் திஸ் ஒன் அஸ் அ ரெஸ்டாரண்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. 8 ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம நாளையோட லெவல்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது மார்க்கெட்டு. வாட் எவர்ஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தவிர மிச்ச எல்லா செக்டார்ஸுமே ஓரளவு பாசிட்டிவாக வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஹோப் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும், லெவல்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் இந்த ஓஐஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே ஓஐ பார்க்க சொல்கிறீங்க. ஆக்சுவலி நான் அது வந்து 11:30க்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வர்றது நான் என்எஸ்சியில் மட்டும்தான் எண்ட் ஆஃப் த டே ஓஏ வந்து நான் என்எஸ்சியில் மட்டும்தான் பார்ப்பேன். வேறு எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும், தேர்ட் பார்ட்டியில் வேறு எந்த ஆப்ஸ்லையும் நான் அது பார்க்க மாட்டேன். ஒன்லி என்எஸ்சியில் மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ லேட் நைட் அப்டேட்டில் மட்டும்தான் அதை நான் பார்ப்பேன். அது வரைக்கும் நான் அது வேறு எங்கேயும் அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அதனால தான் என்னால் அது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் இட் இஸ், நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேடாகவே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு எல்லோரும் உங்கள் கேபிட்டல் சேவ் பண்ணுவோம் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். எப்பயும் சொல்கிற ஒரே விஷயம், பையர்ஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணுவோம், அதுதான் நமக்கான ஒரு பெரிய இதுவாக இருக்கும். எனிவே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.